முத்த வச்சுதான் நம்ம சைலேஜ் பண்ணணும். ரொம்ப எலசா பண்ணக்கூடாது. எதனால சார்? எலச பண்ணனா சைலேஜ் ஆகாது, கெட்டு போவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே. நல்ல முத்து வச்சு நம்ம சைலேஜ் பண்றதுனால நமக்கு ஈல்டு நிறைய கிடைக்கும். ஓகே ஓகே. 10 சென்ட்ல வந்துட்டு கம்மியான பசங்க மாட்டுக்கு அறுத்த போடக்கூடிய லெவல்ல இருந்து நம்ம அறுக்கிறோம்னு வைங்களேன், ஒரு 50 கிலோ வருதுன்னு வைங்க. ஓகே. நம்ம நல்ல விலைய வச்சு அறுக்கும் போது கிட்டத்தட்ட 70 கிலோ 80 கிலோ கிடைக்கும். 70-80 கிலோ கிடைக்கும். ஆமா, 50 கிலோ கிடைக்கக்கூடிய இடத்துல 80 கிலோ கிடைக்கும். ஓகே சார். மாடு திங்கிறதுலயும் இது 10 கிலோ திங்கிற மாடு அது 7 கிலோ தான் திங்கும். அதுல ஒரு 3 கிலோ நமக்கு லாபம் கிடைக்கும் பாருங்க. கண்டிப்பா. இந்த மாதிரி எல்லா வகையிலுமே நமக்கு லாபம் கிடைக்கும் சைலேஜ் பண்றதுனால. சரிங்களா? சரிங்க சார். சைலேஜ் வந்து எல்லா சாக்குலயும் பண்ண முடியாதா சார்? எல்லா சாக்குலயும் கண்டிப்பாவே பண்ண முடியாது. இந்த மாதிரி பை வாங்கி தான் பண்ணணும். இது எங்க வாங்குறீங்க? இது வந்து கோயம்புத்தூர்ல யூடியூப் சேனல்ல நம்ம பார்த்து தான் வாங்கினது பத்துட்டுங்க. ஆனா நம்மளும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. உங்களுக்கு கம்மியான ஒரு தேவைப்படுது, ஒரு 10-20க்கான நீங்க போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவங்க நம்மகிட்ட இருந்து ஈஸியா வாங்கிக்கலாம். நமக்கு போன் அடிச்சா நம்ம அனுப்பி விட்டுலாம். எந்த ஊருக்கு